வரதட்சணை வேணும்னு மாப்பிள்ளை வரப்பே போடா வெள்ளன்னு துரத்தி அனுப்பணும். நீங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது வேற, நீ கொடுத்ததா உண்டுன்னு சொல்றவங்க கிட்ட நீ ஏன் போற? இதெல்லாம் சைக்கோங்க, பேசிக்கலி சைக்கோஸ். ஒரு யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறான், பொண்டாட்டியை டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணல. இவன் கூட வாழ்ந்தே ஆகணும்னு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாம் காரணம் உங்க சொசைட்டி தான். பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா கிளம்பி வந்துருங்க. உயிர் மேல ஆசை இருந்தா கிளம்பி வா. நீ அங்க இருந்தா மென்டல் ப்ரெஷர் தான், எவ்வளவுதான் தாங்கும். மேரிட்டல் கன்சிடர் பண்ண மாட்டாங்களாம். அந்த பொண்ணு உயிரோட இருந்து இதை மேரிட்டல் சொன்னானா இது இல்லைன்னு சொல்லிடுவாங்களா கோர்ட்டுன்னு கேட்குறேன். பயங்கரமா கொடுமைப்படுத்தி அடிச்சு கிடிச்சு அதுக்கப்புறம் வாடி படுக்கலான்னு கூப்பிடான்னு வைங்க. புருஷன்னா கூப்பிடதான் செய்வான், நீ படுக்கிறதுக்கு நடின்னு கேட்பியாங்க. டிவோர்ஸ் ஆகி வரோன்னா நீங்க இப்படி வாழ்றதுக்கு அவங்க கூட இருந்து கொஞ்சம் செத்து இருந்தா கூட நாங்க பெருமைப்படுவோம்னு பேசினவங்க இருக்காங்க. வணக்கம். இன்று நம்முடன் காஜல் பசுபதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். ரித்தன்யா இன்னைக்கு எல்லாருடைய எண்ணங்கள்லையும் ரித்தன்யாவுடைய தற்கொலை அப்படிங்கிறது ஒரு நீங்காத வடுவாயிடுச்சு. அவங்களுடைய அந்த முடிவு, அவங்களுடைய அந்த ஆடியோ குரல் பதிவு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக ரித்தன்யா அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குது? இது ஜென்ரலாக நம்ம சொசைட்டி அண்ட் அந்த பேரண்ட்ஸோட டீப் ரூட்டடாக இருக்க ஒரு தாட் இருக்குல்ல. அதாவது பொண்ணு புருஷன் வீட்டில் இருக்கணும், அதுதான் மெயின். அம்மா வீட்டில் உயிரோடு இருக்கிறது மெயின் இல்லை. புருஷன் வீட்டில் இருந்து செத்தாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட் தான் காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஒரு ஸ்டெப்பு போக அந்த ஜென்ரேஷன் ஓகே அவங்க அப்படி நினச்சாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ எனக்கு அப்புறம் இருக்க ஜென்ரேஷனில் இருக்க ஒரு பொண்ணு அதே மாதிரி இன்னொருத்தவங்க கூட எப்படி அந்த பொண்ணு பேசின எல்லாத்தையும் நான் இன்னொருத்தவங்க கூட எப்படி வாழ்வேன்னு கேட்டு அதுக்காக சாவறேன் நான் பற்றியா, அதுதான் எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை பெண்கள் எப்படி கையாளன்னு நினைக்கிறீங்க? வரதட்சணை வேணும்னு மாப்பிள்ளை வரப்பே போடா வெள்ளன்னு துரத்தி அனுப்பணும். நீங்கள் அது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சு அதை ஸ்டார்டிங்லேயே அவங்க என்ன கேரக்டர்னு காட்டிட்டு வராங்க. நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்குறது வேற. இப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு விருப்பப்பட்டு ஒன்று போடுறாங்கன்னா அது வேற. நீ கொடுத்ததா உண்டுன்னு சொல்கிறவங்ககிட்ட நீ ஏன் போகிற? அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்ற. என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இது பிரச்சனை. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு விருப்பப்பட்டு போகிறது வேற. என் பொண்ணு என்கிட்ட நிறைய இருக்குது, என் பிள்ளைக்கு நான் கொஞ்சம் கொடுக்க ஆசைப்பட்றேன்றது வேற. ஆனால் அவங்க நீ கொடுத்தாதான் இங்கே வர முடியும்னு சொன்னால் அதை அக்ரி பண்ணக்கூடாது. அது கடைசியாக போய் இந்த மாதிரி தான் எங்கன்னா முடியுது. அப்புறம் தெரிஞ்ச எதுக்கு நீங்கள் உட்காந்து அதில் காலை வைக்கிறீங்கன்ற. ரித்தன்யாவை பொறுத்த மட்டும் இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது செகண்டரி தான். அவங்க முன்னாடி வைக்கக்கூடியது உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் அப்படிங்கிறது. படித்த வரைக்கும் அங்கே அரசியல் புருஷெல்லாம் அவங்க நியூஸ் படித்து பார்க்குறப்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக இந்த பையன் உட்காந்து பான்லாம் பார்த்து அதில் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணதான் நான் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். தெரில. இதெல்லாம் சைக்கோங்க, பேசிக்கலி சைக்கோஸ். ஒரு யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறான், பொண்டாட்டியை டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணலை. இவன் கூட வாழ்ந்தே ஆகணும்னு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாம் காரணம் உங்கள் சொசைட்டி தான். நீங்கள் இந்த கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன்னு நீங்கள் வச்சிருக்க அந்த சிஸ்டம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த பொண்ணு இந்த பண்ணதுக்கும் சொசைட்டி தான் காரணம், வேறு யாருமே இல்லை. அந்த 4 பேர் என்ன சொல்லுவான் அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் சாவுறீங்க. அந்த 4 பேர் என்ன சொல்லுவான்னு யோசிச்சு தான் அவங்க அப்பா அம்மா புருஷன் கூடயே இருன்றாங்க. அந்த 4 பேர் உங்களுக்கு சோறு போட போகிறதில்ல அப்படின்றது உங்களுக்கு புரிய மாட்டேது. நீங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப பிற்போக்காக இருக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மாறிடுச்சுன்னா எதுவும் மாறலை. இப்போ புருஷன் பண்ண தப்புக்கு பொண்டாட்டி பண்ணி சாவறதுலாம் இப்போ நடக்குதுன்னா அது காரணம் இந்த சொசைட்டி தான். ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓகேவா, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமா சீரியலா ஒரு சீன் நான் பார்க்குறேன். அந்த சீனில் ஒருத்தர் ஒரு சேரில் கட்டி வச்சுருக்காங்க. அவங்க அம்மா பேக்ரவுண்டில் பையன் சேரில் இருக்கானா, ஃபோர்க்ரவுண்டில் அவங்க அம்மா நின்று டைலாக் ரொம்ப நேரமாக. அம்மா கழுத்தில் கயிறு இருக்குது. ரொம்ப நேரமாக அவங்க அம்மா பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நான் இவனை இப்படியா பெற்றேன், இப்படியா வளர்த்தேன், அப்படியா பண்ணேன், இப்படியா பண்ணேன்ட்டு யாரையோ பண்ணிட்டான்.
அந்த பொண்ணு உன்ட்ட தங்கச்சி மாதிரி தானே பழகுச்சு. அதாவது ஒரே ஃப்ரேமு, ஒரு 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 லொக்கேஷன், ஒரு 2 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம். இந்த படத்துக்கு ரொம்ப அப்ரிசியேஷன். கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையன் யாரையோ பண்ணிட்டான், அம்மா வருத்தப்பட்டு பையனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா அவங்க அம்மா இது கீழே கமெண்ட்ஸ் நான் போய் படிக்கிறேன். த பெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஒன் கேன் எவர் கிவ். அவனுக்கு இதோட ஒரு கொடுமை வாழ்க்கையில் என்ன இருக்க முடியும்? அதாவது அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஒருத்தம் கூடவா கேள்வி கேட்கல, ஏன்னா நீ பண்ண தப்புக்கு உங்கள் அம்மா ஏன் சாகணும்? அது பயங்கர வைரல். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பார்த்தவங்களுக்கு இந்த படம் நான் எதை சொல்கிறேன்றது தெரியும். அதை பார்த்து எரிச்சலான ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன மாதிரி 4-5 பேர் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி படம் பார்க்குறப்பே எரிச்சல் என்னைக்கு எல்லாருக்குமே வருதோ அன்றைக்கி தான் இதெல்லாம் திருந்தின மாதிரி. நீங்கள் படம் மூலியமாகவும் ஒரு பையன் தப்பு பண்ணால் பொண்ணுக்கு தான் பனிஷ்மெண்ட்டுன்றதை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. படத்துலேயும் அதே தான், எல்லா படத்துலையும் அதே தான் நடக்கும். புருஷனுக்கு பனிஷ்மெண்ட்டாக பொண்டாட்டி சாகணும், பையனுக்கு பனிஷ்மெண்ட்டாக அம்மா சாகணும், அக்கா சாகணும். எப்போ அவன் சாகணும்னு முடிவு பண்ணி அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி தான் இதெல்லாம் மாறும். அது வரைக்கும் இப்படியே தான் கிடக்கும். ஒரு மன உறவுக்குள்ளே போகிறாங்க, அதை உடைச்சிட்டு வெளியே வர்றதுல உளவியல் ரீதியான சிக்கல்கள் நிறைய இருக்கக்கூடும். ஏன்னா வந்து அதுலேயே அவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, கனவுகள் இருந்திருக்கும். அது எல்லாம் நேர்மாறாக நடக்கிறப்ப உளவியல் ரீதியான சிக்கல்கள் இருக்கக்கூடும். பட் அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும்ல. ரிதன்யாவோட விஷயத்தில் அதில் ரொம்ப ரிசர்வ்டாக, ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொசைட்டி அவங்கள ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், அதுக்கு தான் இந்த டிவோர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறவங்க ஹாப்பி டிவோர்ஸ்லாம் கொண்டாடுறாங்க. அதை அப்படி கொண்டாடுறதே பொறுக்காமல் கதறவங்க இருக்காங்க. ஓகே, நானே ஒரு ஷோ போயிருந்தேன். அதில் ஆப்போசிட்டில் இதில் என்ன இருக்குது பெருமைப்பட அப்படின்னு. அது மாதிரி இவங்க பிள்ளைய பற்றியில் கொண்டாடலாம், நம்ம வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுறதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவள் எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருந்தா அந்த டிவோர்ஸை அவள் செலிப்ரேட் பண்ணுவான்னு யோசிக்கல. அவள் இன்னும் இவ்வளோ கேவலமாக போயிட்டா, இது ரொம்ப தப்பான கலாச்சாரம் அப்படி இப்படின்ட்டு கதறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ வரணும், இன்னும் அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும், படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் பொண்ணுங்க, கஷ்டப்படுறது பொண்ணுங்கன்ற மாதிரியே இருக்குன்றப்ப இது எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது எல்லாமே. சரி, ஏதோ 3-4 கோயில் போனாங்களாமே, ஏன் சாமி ஒன்றும் செய்யலையா, காப்பாற்றலையா? அதையுமே அதில் தெளிவாக சொல்லிட்டாங்களே. என்ன சொல்றாங்க அந்த ஆடியோவில்? பஞ்சாங்கம் பார்க்கறதுனால எதுவும் மாற போகிறதில்ல அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு ரிதன்யாவே அந்த ஆடியோலேயே ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க. வேறு அப்போ இது கோயிலுக்கு எதுக்கு போனாங்களாம் தெரியல. சரி, அவங்களுக்கு தான் சாமி மேலே நம்பிக்கை இல்லை, சாமி கூடவா அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு தோணல? கோயிலுக்குள்ளே சுற்றுறீங்க, 3 கோயிலில் ஒரு சாமி கூடவா துப்பு இல்லை காப்பாற்ற? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாமி பேரை சொல்லி ஏமாத்ததை நிப்பாட்டினீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். அதை வச்சு தான் எல்லா சட்டம் சிஸ்டம் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி 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 புக்கிலேருந்து தான் பையன் இப்படி இருக்கலாம், பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறது. நீங்கள் அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷனை பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு நெருப்பில் போக சொன்ன ராமர் வந்து நல்லவர், ஹீரோ. அந்த மாதிரி நீங்கள் பந்தயத்தில் வந்துட்டு பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தவர் வந்துட்டு அவர் ஒரு ஹீரோ. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸாக நீங்கள் காட்டுற புராண கதை, நீங்கள் கிறிஸ்டியனில் என்ன கதைன்னு நமக்கு தெரியல, முஸ்லீமில் என்ன கதைன்னு நமக்கு தெரியல. அதுலேயும் இருக்கும் இந்த மாதிரி கேவலமாக தான் எதுனா கதை இருக்கும். நம்ம கதை தெரியாததுனால சொல்கிறதில்ல. நீங்கள் எதில் பார்த்தாலும் எதுக்கு நீங்கள் ஆம்பளை மட்டும்தான் ஃபாதர் ஆகலாம், அப்புறம் ஐயர் ஆகலாம், அப்புறம் அதில் என்னவோ முஸ்லீமில் என்னவோ அது ஆகலாம், ஏன் பொண்ணுங்க ஆகக்கூடாது? ஏன்னா அவன் தான் புக்கை எழுதியிருக்கான். பொண்ணுங்க எல்லாத்துக்கும் அடங்கி இருக்கணும்னு புக்கை எழுதி வச்சிருக்கிறதே அவன் தான். அந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிச்சிருக்கேன், அதை பார்த்து 2 பேர் காப்பி அடித்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த புக்கில் தான் இருக்குது எல்லாமே. அந்த புக்கு தான் சொல்லுது நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், புருஷன் எப்படி வேணா இருக்கலாம், பொண்டாட்டி எப்படி வேணா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே உங்கள் புக்குங்க தான். ஏன் உட்காந்து பொண்ணுங்க புக்கா போடணும்? அவன் கண்ணை மூட வேண்டியதானே? எது இவ்வளோ முழுசாக மூடுற? அவனுக்கு தப்பான எண்ணம் வரக்கூடாதுன்னு இவ்வளோ முழுசாக மூடி சுற்றணும்னு ஏன் சொல்கிற கேட்குறேன். அவன் கண்ணை மூடு, இல்லை அவனை முழுசாக மூடு, பிரச்சனையே இல்லைல்ல. அது மாதிரி எல்லாத்துலேயுமே காரணம் அந்த புக்கு, உங்கள் சாமி பண்ணுற வேலை தான் இது எல்லாமே, அது எதுவுமே கிடையாது. மாமியார் கொடுமை ஒன்று சில இடங்களில் இருக்கும்.
கணவனுடைய கொடுமை அப்படிங்கிறது ஒரு இடத்துலையும் செப்பரேட்டாக இருக்கிறதெல்லாம் இங்கே மொத்தமாகவே கலெக்டிவாகவே அந்த ஃபேமிலி முழுக்கவே கொடுமை பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு பதிவு தான் ரிதன்யா கொடுத்த வாக்குமூலத்தில் இருக்குது. இந்த மாதிரியான ஃபேமிலியோடைய பேசிக் மென்டாலிட்டி எப்படி மேம் அது புரிஞ்சுக்க முடியலையே, அட்ரஸ் பண்ணவே முடியலையே? அவங்க ஃபேமிலியிலே சேர்த்துக்கு இல்லைங்க. இதில் என்னங்க, இதில் வேற நீங்கள் ஆராய்ச்சி பண்ண என்ன இருக்குது? எனிபடி அது அவங்க இல்லை யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறப்ப பையன் பண்ணுறான்னு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போன்றது, அவன் எதிர்பார்க்குற மாதிரி இருன்னு சொல்கிறதெல்லாம் இது டிஸ்கஸ்டிங். ஓகே, இதில் எரிச்சல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே அங்கே நடக்குது. எல்லாமே ஒரு இடத்துல தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருக்குது அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். என்னைக்கே ஒரு நாள் மாறிடும். அடி வாங்க அவங்க உங்கள் மேலே ஏறி உங்களை மிதித்து அடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ ஏஞ்சி அடிக்கலான்னு நினச்சேன்னா அங்கே மீதி 2 பேர் உங்களை பொழக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ நீ அங்கே தனியாலாம் நின்று ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு நாளில் ஒருத்தனை மாற்றி அவன் கூட வாழ்ந்து நீ ஜெயிச்சு காட்டுறதுக்கெல்லாம் அவன் கேரக்டர் ஆரம்பத்துலேயே தெரியுதா, சந்தோஷப்படு. இவ்வளோ சீக்கிரம் அவன் கேரக்டர் தெரிஞ்சிடுச்சு, நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினைங்க. அதை விட்டுட்டு அங்கேயே இருந்து சாவர வரைக்கும் நான் சாவேன்னு உட்காராதீங்கன்ற. இப்போ ரிதன்யா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப அவங்க வளர்ந்த அந்த சூழ்நிலை, அவங்களுடைய அந்த குடும்ப விஷயங்கள் இதெல்லாத்துக்குள்ளே இருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ஃபீட் பண்ணப்பட்டது மேரேஜை வந்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு ப்ரைம் கோலா பெண்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. மேரேஜ் தான் முடிவு, பெண்களுடைய வாழ்க்கை கல்யாணத்தில் தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி. கல்யாணம் ஆலனாலும் உங்களுக்கு அசிங்கம் தான், பொண்ணை தப்பதான். பையன் கல்யாணம் இருந்தால் பெருசாக அவனை கேள்வியெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் உட்காந்தாதான் அவளுக்கு ஏகப்பட்ட கேள்வி. அதனால எல்லாத்துலேயும் பொண்ணுக்கு தான் பிரச்சனை. ஒரு குழந்தை இல்லைன்னா கூட புருஷன் பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன் உனக்கு புள்ள புத்தி முடியல டைரெக்டாக முடிவு பண்ணிட்டாங்க இவதான் மலடின்னு. அவன் ஸ்டெரைலாக இருக்கலாம் ஃபார் ஆல் யூ நோ. சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாங்க, வீட்டில் சொல்ல பயப்படுவாங்க, அதனால வீட்டுக்கு பயந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களையும் தப்பு சொல்கிறதுக்குல வீட்டில் டார்ச்சர். அவன் கல்யாணம் பண்ணான், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவளுக்கு தெரியும்ல அவனுக்கு இல்லை எதுவும் பாசிபிலிட்டி இல்லை நமக்குன்றப்ப அவன் என்ன எதிர்பார்ப்பான், வந்து பாப்பா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான்ற நம்பிக்கையில் கூட அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் கூட வாழ வேண்டாம், அவனையும் சாவடிச்சிட்டு நீயும் செத்துக்குன்னு எதுக்கு? பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா கிளம்பி வந்துருங்க, அதுதான் ஸ்மார்ட். உயிர் மேலே ஆசை இருந்தால் கிளம்பி வா. நீ அங்கே இருந்தால் மென்டல் ப்ரெஷர் தான், எவ்வளோதான் தாங்கும்? ஓகேவா? ப்ரெஷரை உன் பாயிண்டை வச்சு இதுக்கு நம்ம செத்து இல்லாமன்னு தான் தோணும், எல்லாருக்குமே தோணும். சில்லற விஷயத்தையே தோணும். சின்ன வயசுல நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆனாமே செத்துடலான்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரிலாம் பெரிய விஷயத்தில் எப்போ வேணால் நம்ம எப்படி வேணால் யோசிப்போங்க. இன்றைக்கி நல்லா சிரித்து பேசுகிறேன், நாளைக்கு எனக்கு என்ன தோணுன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம மைண்டு எப்போ எப்படி மாறுன்றது நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் எனக்கு தெரியாது, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. நான் நாளைக்கு என்ன யோசிப்பேன், நாளைக்கு என்ன பேசுவேன்றது எனக்கு இன்றைக்கி தெரியாது. ஒரு 4 வருஷம் முன்னாடி சாமி தான் அப்படின்ட்டு இங்கே இருக்க எல்லா கோயத்துலேயும் போயிட்டு நெய் விளக்கு ஏற்றினேன், நான் தான் சாமியா டேஷ் அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அது எதுக்கும் லாய்க்கு இல்லை, துப்பு கேட்டதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சிருப்பேன்னா நான் இப்படி பேசுவேன் கிடையாது. ஆனால் திருப்பி சாமி நம்பிக்கை வருமான்னு கேட்டால் பாசிபிலிட்டி இல்லை. அது ஒரு வாட்டி ஒரு ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா திருப்பி அந்த ட்ரஸ்ட் வராது. அதே தான் நீங்கள் ஒரு லைஃப்பில் ஏதோ எதிர்பார்த்து போகிறீங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி போகிறீங்க, படத்தில் வர மாதிரி அப்படியே இப்படி பூ கொட்டும் அப்படி இப்படிலாம் நினச்சி போயிருக்கலாம். போனதும் தெரியுது இதான் ரியாலிட்டின்னு. நீங்கள் மற்றவங்க மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லக்கு இல்லை, நல்ல வாழ்க்கை கிடைக்கல, நல்ல புருஷன் கிடைக்கல, மாமனார் மாமியா நல்லா இல்லைன்றப்ப கிளம்பி வா. ஏங்க உட்காந்துருக்க கேட்குறேன், ஏன் உட்காந்துட்டு இருக்க? அங்கேயே இப்போ தெரிஞ்சதும் பொண்ணு ஒரு விஷயத்த சொல்கிறப்ப பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. இதில் பெற்று வளர்த்த அப்பா அம்மா தான் காப்பாற்றணும். அவள் ஃபுல்லாக சொல்லியும் இருன்னு சொல்லியிருந்தா தப்பு. அவள் ஃபுல்லாக சொல்லலைன்றப்ப அவங்க அப்பா மேலே பிரச்சனை பெருசாக வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஃபிசிக்கல் அபியூஸ், மேரிட்டல் அப்படிங்கிற எல்லா தாட் பாயிண்ட்டும் இதில் இருக்குது. அந்த மேரிட்டல் அதுவும் நான் பேசணும்னு நினச்சப்போ லாஸ்ட் மந்த்தா அதுக்கு முன்னாடியே தெரியல, மேரிட்டல் ரேப் கன்சிடர் பண்ண மாட்டாங்களாம் கோர்ட்டு. எனக்கு புரியல. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த பொண்ணு கேஸ் இல்லாமல் அந்த பொண்ணு உயிரோடு இருந்து இதை மேரிட்டல் ரேப் சொன்னான்னா இது ரேப் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா கோர்ட்டுன்னு கேட்குறேன். சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இருக்குது தானே? கோர்ட் தீர்ப்பை நம்ம எதுவும் பேசக்கூடாது, ஏன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோமா? அப்போ யார் தான் கேள்வி கேட்பீங்கன்னு இதை ஃபர்ஸ்ட் மாற்றணும். நீங்கள் மேரிட்டல் ரேப் இல்லை, மேரிட்டல் ரேப்பை ஃபர்ஸ்ட் மாற்றுங்க, அப்புறம் மற்றதை மாற்றுவீங்க.
அது எப்படி ஒருத்தன் புருஷன் குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தி அடிச்சு கிடிச்சு அதுக்கப்புறம் வாடி படுக்கலான்னு கூப்பிட்றான்னு வைங்க, புருஷன்னா கூப்பிடதான் செய்வான், நீ படுக்கிறதுக்கு நடின்னு கேட்பியான்ற. ஒரு பொண்ணு பீரியட் சொல்லி இல்லை வலிச்சிட்டு இருக்கப்போ வாடி பண்ணலான்வான். இருக்காங்க சைக்கோஸ், இல்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மேரிட்டல் ரேப் தான் சொல்லுவோம். அது என்ன புருஷன் கூப்பிட்டா படுக்காம? நான் ஏதோ மூடு அப்செட்டில் இருப்பேன், ஏதோ இதில் இருப்பேன், இல்லை நீ என்ன அருவருப்பான்னு ஏதோ பொண்ணு விஷயத்தில் மாட்டியிருப்பேன், உன் கூட பண்ண எனக்கு தோணாமல் இருக்கும். அந்த டைத்தில் வந்து வாடி நீ போர்ஸ் பண்ணி என்னை அடித்து கொடுமைப்படுத்தி நீ பண்ண போகிறேன்னா அது பேர் மேரிட்டல் ரேப் தான். இதுவே மேரிட்டல் ரேப்புனா இதுக்கு மேலே நீ கொடுமைப்படுத்துகிற மாதிரி எதென்னத்தையோ போட்டு என்னென்னத்தையோ பண்ணுறேன்னா உன்னெல்லாம் என்னத்தை சொல். இதெல்லாம் நீ மேரிட்டல் ரேப்பே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த லாவை மாற்றுங்க. மேரிட்டல் ரேப்புன்னு மாற்றுங்க. அதுக்கு ரேப்பிஸ்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கொடுங்க. அப்புறம் இதெல்லாம் மாற்றலாம். நீங்கள் பேசிக்கே இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது. ரேப்பிஸ்டுக்கே நீங்கள் பெருசாக பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறதில்ல, தடுக்கி விழுந்தால் நடந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி டவுரி பிரச்சனை இல்லை, சாவர கேஸ் இல்லாமல் பணக்காரங்க கேஸ் தான் நீங்கள் எடுத்து ரொம்ப பேசுகிறீங்க. இது இந்த பொண்ணுக்கு அப்புறமா 4 நாள் கழிச்சு கல்யாணம் ஆன 4 நாளில் ஒரு பொண்ணு செத்து போச்சு. ஒரு சவரன் நகை ஒரு ஏசி கேட்டதுக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? 3 பேர் தெரியுமா? அந்த ஃபோட்டோ வந்ததும் கேட்டேன்ல, யாரு தெரியுதானே? லோகேஸ்வரி. ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்க? ஏன் சீமான் சார் போய் இவங்களுக்குலாம் பேச சொல்லுங்க. லோகேஸ்வரிக்கு எல்லாருக்கும் பேசுறீங்க. எல்லாரும் ஏழைங்களுக்கும் போய் பேச சொல்லுங்க. எல்லாரையும் எடப்பாடி சார் கொஞ்சம் போய் பேசுங்க. சொல்கிறேன், எல்லாருக்கும் போய் பேசுங்க. பணக்காரங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க, ஏழைங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தான் உங்கள் ஹெல்ப் நிஜமாலே தேவை. கஸ்டோடியல் டெத்து போன மாதம் நடந்திருக்கு யூபியில். கொடூரமாலாம் மரத்தில் பின்னாடி கயிறு கட்டி மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. இதை சூசைடுன்னு சொல்லி முடிச்சிட்டான். பின்னாடி கயிறு கட்டி நான் எப்படிங்க தூக்க போட முடியும்? கஸ்டோடியல் டெத்து எவ்வளோ இருக்குது தெரியுமா யூபியில்? ஒட்டுமொத்தமா இந்த வழக்கை பார்க்குறப்ப பெண்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டிவோர்ஸ் ஆகி வரோன்னா நீங்கள் வந்து இப்படி வாழ்கிறதுக்கு அவங்க கூட இருந்து கூட நீ செத்து இருந்தால் கூட நாங்கள் பெருமைப்படுவோம்னு பேசினவங்க இருக்காங்க. பொண்ணு உசுரோடு இருக்கிறது முக்கியம் கிடையாது, புருஷன் கூட இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாறணும். அது மாறுறப்ப தான் இதெல்லாம் மாறும். அது சொசைட்டி தான் பெரிய காரணம். அந்த சொசைட்டியில் தான் சொந்தக்காரங்க வராங்க. அந்த 4 பேர் மெயினாக சொந்தக்காரங்க தான். பெண்கள் வந்து மேரேஜ், ஒரு புது உறவு, ரிலேஷன்ஷிப்ஸை சூஸ் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்களை வந்து இப்போ பையனுக்கு சொன்னீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு லிவிங் டுகெதரில் இருக்க சொல்லுங்க. தப்பே இல்லைங்க. என்ன கேட்டால் அது பெஸ்ட். இப்போ நீங்கள் போய் ஒரு மாதமோ 2 மாதமோ அப்போ கூட ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க இவனுங்க. நம்மள்து 4 வரைக்கும் அவன் வேற ஒரு மூஞ்சை தான் காட்டுறான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் ட்ரூ ஃபேஸை காட்டுறான். ஸோ லிவிங் டுகெதரில் இருக்கப்ப அவனையும் அறியாம அவன் கேரக்டர் வெளில வர வாய்ப்பு இருக்கு. 1 வருஷமோ 2 வருஷமோ லிவிங் டுகெதரில் இருங்கன்ற. ஓகேனா கட்டிக்கோ, இல்லை கல்யாணமே வேணான்னு முடிக்கோ, அவ்வளோதான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து சேஃப்டி முக்கியம். ஏன் வெள்ளைக்காரன்லாம் பைத்தியக்காரன் இல்லை லிவிங் டுகெதரில் இருந்து கட்டிக்கிறதுக்கு. அவன் பார்க்குறான், இவ டார்ச்சர் பண்ணுவாளா, இவன் டார்ச்சர் பண்ணுவான்னா, கூட இருந்தால் தான் அவங்க கேரக்டர் வெளில வரும். ஆனால் நம்ம ஊரில் தான் அதெல்லாம் தப்பாக பேசுவீங்களே. கலாச்சாரம், உங்கள் கலாச்சாரத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. மயிர் கலாச்சாரம் அதான் சொல்கிறேனே. உங்கள் கலாச்சாரம் எல்லாம் உட்காந்து குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ரேபிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பாதிக்கப்பட்ட பொண்ணை விட்டுட்டு அந்த பையனுக்கு புத்தி சொல்ல துப்பு இல்லை, அந்த பொண்ணையே அந்த ட்ரெஸ்ஸை போட்டான்னு கேள்வி கேட்குற கலாச்சாரம் தான் நம்ம கலாச்சாரம். அதனால் உங்கள் கலாச்சாரம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கலாச்சாரம். எதுக்கு யூஸ் ஆகிருக்கு உங்கள் கலாச்சாரம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்ன தெரியுமா உங்கள் கலாச்சாரம்? நடுரோடில் 2 பேர் புருஷன் பொண்டாட்டியோ லவர்ஸோ முத்தம் கொடுத்துட்டா அவனு போய் என்ன பண்ணான்னு கேட்போம். நடுரோடில் ஒருத்தவங்க பொண்ணை பண்ணால் தெரிச்சு ஓடுவாங்க, இல்லை மொபைலை தூக்கி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுதான் உங்கள் கலாச்சாரம். நல்லா சந்தோஷமாக இருந்தால் பொறுக்காது, கெடுத்துருவானுங்க. ஒருத்தைய போட்டு நடுரோடில் அடிக்கிட்டோம், எவனும் கிட்ட போய் என்னன்னு கேட்க மாட்டான். திஸ் இஸ் யோர் கலாச்சாரம். ஓகே, அதனால் என்ன கேட்டிங்கன்னா நான் இப்படி தான் பேசுவேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி.